நீங்கள் இணைந்திருப்பது UTVயின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் செய்திகள் வாசிக்கும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தனியார் பஸ் உரிமையாளர்கள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிப்பு. புத்தாண்டை முன்னிட்டு 8000 மேலதிக போக்குவரத்து போலீசாரை கடமைகளில் ஈடுபடுத்த தீர்மானம். நாலுக்கட்டி சில்வா தொடர்ந்தும் விளக்கமறியலில். நாட்டை வளரும் நாடு என்பதில் இருந்து வளர்ந்த நாடாக மாற்றுவதே இலக்கு என்கின்றார் நரேந்திர மோடி. இனி செய்திகளில் தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் தனியார் பஸ் உரிமையாளர்கள் வேலை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரயில்வே ஊழியர்கள் சங்கமும் இன்று நள்ளிரவு முதல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பள பிரச்சினை, புதிய ஆட்சேர்ப்பு நியமனம் உள்ளிட்ட காரணிகளை முன்னிலைப்படுத்தி இப்பணிப்புறக்கணிப்பு இடம்பெறவுள்ளது. சித்திரை புத்தாண்டிற்கு பின்னர் தீர்வு கிடைக்கும் வரையில் போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல உத்தேசித்துள்ளதாக ஒன்றிணைந்த ரயில்வே தொழிற்சங்க செயலாளர் இந்திக தொடாங்குட தெரிவித்தார். ரயில் சேவையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் மற்றும் கேள்விகள் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சிடம் பலமுறை பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தும் எவ்வித தீர்வுகளும் கிடைக்கப்பெறவில்லை என்றும், இதன் காரணமாகவே இன்று நள்ளிரவு முதல் 48 மணித்தியால பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டதாக ஒன்றிணைந்த ரயில்வே தொழிற்சங்க செயலாளர் இந்திக தொடாங்குட தெரிவித்துள்ளார். இதேவேளை 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டமை தவறு என தெரிவித்தே இவ்வாறு தனியார் பஸ் சேவையாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. ஒரு சாரதிக்கு 1,500 ரூபாய் நாள் சம்பளமாக கொடுக்கப்படும் பொழுது 25,000 ரூபாய் அபராதம் செலுத்துவது கடினமானது என தனியார் பஸ் சேவையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் தமக்கு இந்த வேலை நிறுத்த போராட்டம் குறித்து எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை எனவும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் புத்தாண்டை முன்னிட்டு 8000 போக்குவரத்து போலீசார் விபத்துகளை தடுப்பதற்காக கடமைகளில் ஈடுபட உள்ளதாகவும், அவர்களில் சிலர் சிவில் உடைகளில் தம் கடமைகளை செய்வார்கள் எனவும் போக்குவரத்து உதவி போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்தார். 8000 போலீசார் இந்த புத்தாண்டை முன்னிட்டு கடமையில் ஈடுபட உள்ளார்கள். சிவில் உடையில் உள்ள போலீசாரையும் பஸ் வண்டிகளில் கடமையில் அமர்த்த நாம் முடிவு செய்துள்ளோம். இவர்கள் நாளையிலிருந்து புத்தாண்டு முடியும் வரை பல காரணங்களுக்காக இவ்வாறு கடமையில் ஈடுபட உள்ளார்கள். முதலாவது காரணம், பஸ் ஓட்டுநர்கள் நகரங்களை கடந்த பின்னர் ஒரு கையால் பஸ் வண்டியையும் மறு கையால் தொலைபேசியை பேசிக்கொண்டும் வண்டிகளை செலுத்துகின்றார்கள். அதனை கண்காணிப்பதே முதல் காரணம். இரண்டாவது காரணம், அதிக வேகம் மற்றும் போதையில் வாகனம் செலுத்துகின்றவர்களை கண்காணிக்க. அதேபோல் தூர இடங்களுக்கு சேவையில் ஈடுபடும் பஸ் வண்டிகளில் மதுபானம் சில இடங்களில் பரிமாறப்படுவதாக எமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே அதனையும் அவர்கள் கண்காணிப்பார்கள். மின்சார துண்டிப்பு நாளை முதல் முடிவுக்கு வர உள்ளதாக அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். மின்சக்தி அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். மின்சக்தி குறைபாடு ஏற்பட்டுள்ளது. இதனை சமாளிக்கவே 500 மெகாவாட் மின்சாரத்தை வாங்க வேண்டியுள்ளது. அதன் மூலம் தற்போதைய மின்வெட்டு நாளையோடு முடிவுக்கு வந்துவிடும் என்றும், எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் எந்தவித மின்வெட்டும் இருக்காது என்பதோடு வெசாக் காலத்தில் பந்தல்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புத்தாண்டு பண்டிகை காலத்தில் தங்கு தடையின்றி மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். 50 மெகாவாட் மின்சாரத்தை குறைநிரப்பு அடிப்படையில் கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கோரப்படும் என்றும் மின்சக்தி, சக்தி வள மற்றும் வர்த்தக அபிவிருத்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க கூறினார். இதேவேளை புதிதாக 3 அனல் மின்சார நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும், அதில் 2 நுரைச்சோலையிலும் திருகோணமலையிலும் 1 நிறுவப்பட்டுள்ளதாகவும், இந்த 3 மின் நிலையங்களும் 2025 அல்லது அதற்கு முன் செயற்படுத்தப்பட வேண்டும்.
ஆனால் எந்தெந்த நாடுகள் இந்த முதலீடுகளை செய்கின்றன என்பது தொடர்பான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். මණ්ඩලයේ නිෂ්පාදනය කරන ඒකකට වැඩිය අඩුවෙන් තමයි අපි ගන්නේ පුද්ගලික අංශය. අපි මෙගාවට් 500ක් අපි එකතු කරනවා අපේ ජෙනරේෂන්. අද ගන්නවා රුපියල් 25ත් 26ත් අතර. හැබැයි අපේ විදුලි බල මණ්ඩලයේ නිෂ්පාදනය කරන්න සාමාන්‍යයෙන් ඒකකයකට අපේ කැලණි තිස්සේ යනවා රුපියல் 37ක්. கோட்டாபாய ராஜபக்ஷவிற்கு எதிராக அமெரிக்காவில் 2 சிவில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற போதும் அதற்கான அறிவுறுத்தல் கடிதங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று கோட்டாபாய ராஜபக்ஷவின் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அறிவித்தல் கடிதம் ஒன்றை கோட்டாபய ராஜபக்ஷவிடம் வழங்குவது போன்ற படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டு இயங்கும் உண்மைக்கும் நீதிக்குமான வேலை திட்டத்தினால் இந்த படம் வெளியாக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் மிலிந்த ராஜபக்ஷ கருத்து தெரிவிக்கும் போது வழக்கு தொடரப்பட்டமைக்கான அறிவுறுத்தல் எதுவும் இதுவரையில் தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு எதிராக 2 வழக்குகள் அமெரிக்க நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக நேற்று தகவல் வெளியாக்கப்பட்டிருந்தது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அஹிம்சா விக்ரமதுங்க கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தமது தந்தையின் படுகொலை கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆலோசனை அடிப்படையிலேயே இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்து அவர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த விடயம் குறித்து தமக்கு எதனையும் உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் லசந்த விக்ரமதுங்கவின் சகோதரர் லால் விக்ரமதுங்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டு செயற்படுகின்ற உண்மைக்கும் நீதிக்குமான சர்வதேச வேலை திட்டத்தின் அறிக்கையின் ஒன்றின்படி 2007ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டமை தொடர்பில் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு எதிராக மற்றும் ஒரு வழக்கும் தொடரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை கோட்டாபய ராஜபக்ஷ அமெரிக்காவில் இருக்கும்போது கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாதைகளில் பயன்படுத்தப்படும் லொரி பஸ்களுக்கு பதிலாக மனிதர்கள் செல்லக்கூடிய 3000 பஸ் வண்டிகள் விரைவில் பாதைக்கு சேவைக்காக வரும் என அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අපේ ඊළඟ ඉලක්කය බස් එකක් මිනිසුන්ට දෙන එක. ඒ අනුව ළඟම බස් 1000ක් ගෙන්නන්න දැන් තීරණය කළා තියෙනවා. ඒක අපේ ආණ්ඩුවෙන් எமது அடுத்த இலக்கு ஒரு பஸ்ஸை மக்களுக்கு கொடுப்பது. எனவே போக்குவரத்து சபை 1000 பஸ்களை கொண்டு வர தீர்மானித்துள்ளது. எங்கள் அரசாங்கத்தின் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்காவின் மூலம் தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கு 100க்கு 3 வட்டியின் மூலம் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளோம். அதற்காக வேண்டி 1 கோடி ரூபாய் கடனை கொடுக்கின்றோம். இப்பொழுது இருக்கின்ற அந்த லொரி பஸ்ஸுக்கு பதிலாக பயணிகளை கொண்டு செல்லும் பஸ் ஒன்றை பாதைக்கு போடுவதற்காக வேண்டி அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும். குறைந்தபட்சம் 3000 பஸ்களை இந்த நகர சேவைக்கு உள்வாங்கினால் இந்த பிரச்சினை ஓரளவு குறைந்து காரில் செல்லக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கும் சொகுசு சாதாரண மக்களுக்கும் கிடைக்கும். ඒකට බස් සේවයේ නවීකරණයකට අපිට කොරියානු ආධාර ලැබෙනවා. ඒ කටයුත්ත අපි முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலகடி சில்வா தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகிய சந்தர்ப்பத்தில் முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் நாலகடி சில்வா கைது செய்யப்பட்டிருந்தார். ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கொலை திட்டம் சம்பந்தமாக வெளியிடப்பட்ட ஒளிப்பதிவு சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2007ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரை நாலகடி சில்வா சென்ற வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரம் குறித்து முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொடவிடம் விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நேவி சம்பத் மற்றும் கொமாண்டர் சந்தன பிரசாத் ஹெட்டியாரச்சி ஆகியோர் இம்மாதம் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மாஹந்தரா மதுஷுடன் துபாயில் கைது செய்யப்பட்டு நேற்று நாடு கடத்தப்பட்ட இருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலம் பல குற்ற செயல்கள் தொடர்பிலான உண்மைகள் வெளியாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஏற்கனவே இடம்பெற்ற 2 கொலை சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்பு பட்டவர் என தெரிய வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னர் 37 வயதுடைய முகமது நசீம் முகமது ஃபைசால் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் ஏற்கனவே இவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 30 வயதுடைய முகமது முபார் முகமது ஜபீரிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
முதலாம் தவணை விடுமுறைக்காக முஸ்லிம் பாடசாலைகள் எதிர்வரும் 11ஆம் தேதி மூடப்பட்டு மீண்டும் இம்மாதம் 17ஆம் தேதி திறக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதியை அரசாங்கம் பொது விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் இம்மாதம் 17, 18ஆம் தேதிகளே விடுமுறை தினமாக கணித்து இப்பாடசாலைகளையும் இம்மாதம் 22ஆம் தேதி மீளவும் திறப்பது மிகவும் பொருத்தமானது என முஸ்லிம் பாடசாலை அதிபர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதேவேளை முதலாம் தவணை விடுமுறைக்காக தமிழ் சிங்கள பாடசாலைகள் கடந்த 5ஆம் தேதி மூடப்பட்டுள்ளதோடு மீண்டும் 2ஆம் தவணை கல்வி செயற்பாடுகளுக்காக எதிர்வரும் 22ஆம் தேதி திறக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் மாற்றுத்திறனாளிகள் சமூக சேவைகளை அணுகுதல் மற்றும் உள்வாங்கப்பட்ட அபிவிருத்தி இலக்குகளை அடைதல் என்ற செயற்திட்டத்தின் கீழ் சேலமர் ஒன்று திருகோணமலையில் இடம்பெற்றது. சமூக அடிப்படையிலான புனர்வாழ்வு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாற்று வலுவுள்ளோரின் தகவல் சேகரிக்கும் இளைஞர் யுவதிகளை தெளிவுபடுத்தும் இந்த சேலமர்வில் திருகோணமலை மாவட்டத்தின் கந்தலாய், கிண்ணியா, குச்சவெளி, திருகோணமலை, மூதூர் மற்றும் வெறுக்கல் போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். இதன்போது மாற்றுத்திறனாளிகளின் விவரங்களை எவ்வாறு பூர்ணப்படுத்துவது, அவர்களை எவ்வாறு அணுகுவது போன்ற விவரங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. இதற்கு வளவாளர்களாக வடமலை ராஜ்குமார் மற்றும் திருமதி சுல்பிகா போன்றோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் அடகு கடையிலிருந்து திருடப்பட்ட பெருந்தொகை பணம் மற்றும் ஒரு நகை மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன் நகை அடகு கடையிலிருந்து பெருந்தொகையான பணம் மற்றும் நகைகள் கொள்ளையிடப்பட்டிருந்தன. இது தொடர்பான விசாரணையினை வவுனியா குற்றத்தடுப்பு போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்த நிலையிலேயே ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த அடகு கடையிலிருந்து கொள்ளையிடப்பட்ட 6,73,000 ரூபாய் பெறுமதியான நகையும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணமும் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட பொருட்கள் இன்று வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்தில் வைத்து ஊடகவியலாளர்களுக்கு காண்பிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை சந்தேக நபரினை வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் திடீர் சுற்றி வளைப்பிற்கு உட்பட்ட போது 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வெல்லாவெளி மற்றும் பட்டப்பளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மதுவரி திணைக்கள உத்தியோகத்தர்கள் திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இதன்போது 20,000 மில்லிலிட்டர் கோடா, 5,000 மில்லிலிட்டர் கசிப்பு உட்பட பெருமளவு கசிப்பு தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட சட்டவிரோத போதைப் பொருட்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் சந்தேக நபர்கள் எதிர்வரும் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் மதுவரி பொறுப்பதிகாரி தயாலேஸ்வரகுமார் தெரிவித்துள்ளார். கவிதாயினி மருதாமுனை அரிசா எழுதிய சொட்டும் மிச்சம் வைக்காமல் கவிதை நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. கவிதாயினி மருதமுனை ஹரிஷா எழுதிய சொட்டும் மிச்சம் வைக்காமல் கவிதை நூல் வெளியீட்டு விழா கலாபூஷணம் மருதுர்வாளர் அரங்கில் மருதமுனை கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. மூத்த ஒலிபரப்பாளரான பசீர் அப்துல் கயூம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண சுகாதார சுதேச வைத்திய அமைச்சின் செயலாளர் AHM அன்சார் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நூல் நயவுரையினை இலக்கிய விமர்சகர் ஜெஸ்மி M. மூசா நிகழ்த்தினார். பேராசிரியர்களான யோகராசா, ரமீஸ் அப்துல்லா, எழுத்தாளர் உமா வரதராஜன் ஆகியோர் ஆசியுரைகளை வழங்கினர். மருதமுனை ஹரிசாவின் 2வது கவிதை நூல் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இடம்பெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. கிளிநொச்சி ராணுவ தலைமையகத்தின் ஏற்பாட்டில் புத்தாண்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. குறித்த நிகழ்வு இன்று காலை 8 மணியளவில் கிளிநொச்சி படைகளின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் ரவிப்பிரிய தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கிறிஸ்மரம் ஏறுதல், தலையணை சண்டை, பலூன் உடைத்தல் உள்ளிட்ட விளையாட்டுகள் பலவும் இடம்பெற்றன. இதேவேளை படையினரின் தற்காப்பு கலை கண்காட்சியும் இடம்பெற்றமை விசேட அம்சமாகும். ஜனாதிபதி செயலகத்தின் மக்கள் நல விசேட வேலை திட்டத்திற்கு அமைவாக ஓட்டமாவடி, கோரளைப்பற்று, மேற்கு பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் மிக நீண்ட காலமாக காணி தொடர்பான பிணக்குகளை எதிர்கொண்டு வருகின்ற மக்களுக்கான காணி தொடர்பான விளக்கங்களையும் அது தொடர்பான அறிவுறுத்தல்களையும் வழங்கும் நடமாடும் சேவை ஓட்டமாவடி பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது.
சித்திரை புத்தாண்டு காலத்தில் நாடளாவிய ரீதியில் 8000 போக்குவரத்து போலீசாரை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்த உள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு காலத்தில் ஏற்படும் அனர்த்தங்களை தவிர்க்கும் வகையிலேயே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 15 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை தனியார் பேருந்தொன்றினில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்த 28 வயதுடைய பேருந்தின் நடத்துனர் ஆனமடுவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான பாடசாலை மாணவி மேலதிக வகுப்பிற்கு செல்வதற்காக ஆனமடுவ நகரிற்கு வருகை தந்த போதே குறித்த சந்தேக நபர் மாணவியை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நுவரெலியா போலீஸ் வலயத்திற்குட்பட்ட அக்கரைப்பத்தனை போலீஸ் நிலையத்தின் துப்பாக்கி களஞ்சிய சாலையில் வைக்கப்பட்டிருந்த 2 துப்பாக்கிகள் காணாமல் போனமை தொடர்பில் நுவரெலியா போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் அத்தியட்சகர் IUD சுகத்தபால தெரிவித்தார். காணாமல் போன கைத்துப்பாக்கிகள் தொடர்பில் போலீஸ் அத்தியட்சரின் தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு M34 என்ற வகையினை கொண்ட கைத்துப்பாக்கிகளை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. புத்தளம் பாலாவி பகுதியில் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய நேற்றிரவு இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 1 கிலோ 900 கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இதேபோல சந்தேகத்தின் பேரில் 33 வயதுடைய ஆணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவையும் புத்தளம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இந்தியாவை வளரும் நாடு என்ற நிலையிலிருந்து வளர்ந்த நாடாக மாற்றுவதே தமது நோக்கம் என இந்திய பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இந்திய பாராளுமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கை டெல்லியில் நேற்று வெளியிடப்பட்டது. சங்கல்ப் பத்ரா என்று பெயரிடப்பட்ட இந்த அறிக்கையை கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் மூத்த தலைவர்களின் முன்னிலையில் பிரதமர் மோடி வெளியிட்டார். இங்கு உரையாற்றிய இந்திய பிரதமர் மோடி, பாரதிய ஜனதாவின் தீர்மான ஆவணம் நாட்டுக்காக உறுதியான காலவரையறை நிர்ணயிக்கப்பட்ட 75 இலக்குகளை கொண்டுள்ளது. இந்த இலக்குகள் அனைத்தும் 2022 ஆண்டுக்குள் எட்டப்படும். இந்த தேர்தல் அறிக்கை பல அடுக்கு மற்றும் பல பரிமாணங்களை கொண்டது. நாடு விடுதலை பெற்று 100 ஆண்டுகளை நிறைவு செய்யும் 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதே இந்த தேர்தல் அறிக்கையின் நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவை வளரும் நாடு என்ற நிலையில் இருந்து வளர்ந்த நாடாக மாற்றுவதே எங்கள் நோக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் குருகர் தேசிய பூங்காவில் பணத்திற்காக காண்டாமிருகங்களை வேட்டையாட சென்றவர்களுக்கு நடந்த விபரீதம் என்ன என்பதை அடுத்து பார்க்கலாம். In Kruger National Park, KNP, South Africa, say lions then mauled the corpse of the unnamed dead man after he was killed by the elephants and left very little remains. தென்னாப்பிரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள லிம்போபா மாகாணத்தில் குரூகர் தேசிய பூங்கா உள்ளது. இங்குள்ள காண்டாமிருகங்களை சட்டவிரோதமாக வேட்டையாடி அதன் கொம்புகளை கடத்தி விற்பனை செய்வது வழக்கம். ஏனென்றால் இந்த காண்டாமிருகங்களின் கொம்புகளுக்கு ஆசிய நாடுகளில் அதிக பணம் கிடைக்கிறது. இந்நிலையில் லிம்போபா மாகாணத்தைச் சேர்ந்த 5 பேர் கடந்த வாரம் காண்டாமிருகங்களை வேட்டையாடுவதற்காக KNP எனும் குரூகர் தேசிய பூங்காவிற்கு சென்றுள்ளனர். அப்போது அவர்களில் ஒருவர் காட்டு யானையிடம் சிக்கிக் கொண்டார். அவரை யானை காலால் மிதித்து நசுக்கிக் கொன்றுள்ளது. பின்னர் அவரது உடலை சிங்க கூட்டம் ஒன்றும் இழுத்துச் சென்றுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து ஏனைய நால்வரும் அங்கிருந்து தப்பிச் சென்று வனத்துறை அதிகாரிகளிடம் நடந்த விபரீதத்தை கூறியுள்ளனர். இதனை அடுத்து வனத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்தில் தேடுதல் பணியில் ஈடுபட்ட போது கொல்லப்பட்டவரின் மண்டையோடு மட்டும் கிடைத்துள்ளது. அவரது உடல் முழுவதையும் சிங்கங்கள் தின்று பசியாறியுள்ளன. இறந்தவரின் உறவினர்களுக்கு தேசிய பூங்கா அதிகாரிகள் தங்களின் இரங்கலை தெரிவித்துள்ளனர். சுத்தமற்ற காற்றை நாம் சுவாசிப்பதால் எமது ஆயுட்காலம் சராசரியாக 1 வருடமும் 8 மாதங்களினாலும் குறைவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
இயற்கை மனிதனுக்கு என்றும் நன்மையான விடயங்களையே செய்து வருகின்றது. மனிதனின் அடிப்படை வசதிகள், தேவைகள், மருந்துகள் என அனைத்தையும் நாம் இந்த பூமியிலிருந்தே பெறுகின்றோம். அதிலும் முக்கியமாக நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை இந்த வளிமண்டலமே எமக்கு தருகின்றது. ஆனால் எமது செயற்பாடுகள், எமது தொழில்நுட்ப வளர்ச்சிகளினால் இன்று இயற்கை எமக்கு எதிராக திரும்பியுள்ளது என்றால் அது மிகையாகாது. இந்நிலையில் உலக அளவில் காற்று மாசடைவதால் 2017ஆம் ஆண்டு மட்டும் 2017இல் 92% குறைந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக அமெரிக்காவில் காற்று மாசுவின் அளவு குறைந்துள்ளமை சுட்டிக்காட்டப்படுகின்றது. இனி செய்திகளில் இறுதியாக இன்றைய வானிலை. ஊவா, சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உயர்வாக காணப்படுகிறது என வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா, சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இது பின்னர் கிழக்கு மாகாணத்திற்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் பரவக்கூடும். நாட்டின் கிழக்கு கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் எமது செய்தியறிக்கை யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தியறிக்கையினை நாளை